SI College of Arts and Science, Nallarukam நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. EMI நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த பொருளை இன்னைக்கு வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. EMI அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்னைக்கே நம்ம செலவு பண்றோம். நார்மலா பணத்தை சேர்த்தா ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு பொருளை வாங்க முடியும். எதுக்கு நான் 3 வருஷம் வெயிட் பண்றேன்? இன்னைக்கே வாங்கிட்டு சார் இஎம்ஐ அவாய்ட் பண்ண முடியாதுன்னா, எஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் எந்த இஎம்ஐயை நம்ம எடுத்துக்கணும், எந்த இஎம்ஐயை எடுத்துக்க கூடாது, எல்லாமே இஎம்ஐயில் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா பொருளையும் வாங்குறேன். 50 லட்ச ரூபா லோனுக்கு நான் 50 லட்ச ரூபா பே பண்ணுறேன், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு லோன் வாங்கினவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஹோம் லோன் வந்து 20 வருஷத்துக்கே 8% கிடைக்குது. பர்சனல் லோன் யாருமே 13% குறைஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உடனே வாங்கின உடனே ஜாபு மாறுறது, அல்லது நாளைக்கு குழந்தை வருது, குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அது பக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கின ஆசாசியாக வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிராண்டட் கம்பெனியில் போடுறத விட எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் இருக்காங்க அல்லது ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து லாஸ்ட் 10 வருஷமாக 20 வருஷமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவலை நம்பி போடக்கூடிய மக்கள் தான் சிட்டில் ஜாஸ்தி. கோல்டு உடனே விற்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் உடனே இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா 2 டேஸில் பணம் வந்துடும். ஸோ இது எல்லாமே உடனே வந்து நம்ம விற்க முடியும். வேற ரியல் எஸ்டேட் வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். இஎம்ஐ இல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் சார். ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கிறதுக்காக நம்ம ஒரு எஜுகேஷன் லோன் வாங்க ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே லோனை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். புதுசாக ஒரு மேரீடான கப்புள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கினோன்னா கூட ஒரு ஹவுசிங் லோன் போடலாம், ஒரு பைக் வாங்கினோன்னா ஒரு இஎம்ஐ போடலான்ற மாதிரி எல்லாருமே இஎம்ஐ போயிட்டு இருக்கு. இந்த எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைலை? இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகேயா? இஎம்ஐ வந்து நமக்கு என்ன சொல்லுது? வாட் இஸ் இஎம்ஐ அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, இஎம்ஐ நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த பொருளை இன்னைக்கு வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஓகே, ஆனாலும் அது வேணுமா? நம்ம என்ன சொல்றோம்னா, தகுதி இல்லைங்கிறத பற்றி கவலை கிடையாது. புரியுதுங்களா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு நீ பணம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்றைக்கே நம்ம செலவு பண்ணுறோம். நார்மலாக பணத்தை சேர்த்தா ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு பொருளை வாங்க முடியும். எதுக்கு நான் 3 வருஷம் வெயிட் பண்ணுறேன்? இன்றைக்கே வாங்கிட்டு பை நவ் பே லேட்டர், அதுதான் இன்னைக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த டே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முன்னாடியே அதை நான் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் நீங்கள் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அப்போ தான் நீங்கள் வந்து டிசர்வ்டு, யூ ஆர் என்டைட்டில்டு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் முன்னோக்கி கொண்டு வரும்போது என்னென்னா இந்த இஎம்ஐயில் வந்து பண்ணுறீங்க. ஸோ இப்போ இஎம்ஐயே ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எங்கேருந்து வந்து ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? அது முடியவே முடியாது. அப்போ ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா வெல்த் கிரியேஷன், நாளைக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால இஎம்ஐ வந்து சார் இஎம்ஐ அவாய்ட் பண்ண முடியாதுன்னா, எஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் எந்த இஎம்ஐயை நம்ம எடுத்துக்கணும், எந்த இஎம்ஐயை எடுத்துக்க கூடாது, எல்லாமே இஎம்ஐல கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா பொருளையும் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த இஎம்ஐ இந்த லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். ஒரு படிப்பு படிக்கணும், ஒரு டிகிரி போகணுன்னாலே நம்ம எஜுகேஷன் லோன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கிறதுக்காக ஒரு லோன் வாங்குறாங்க. நீங்கள் அதை சொல்லுங்கள் சார். ஏன்னா இந்த ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 25 வருஷம் சார். ஒரு 30 வயசில் ஒருத்தர் ஒரு ஹோம் லோன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 வயசில் தான் அந்த லோன் முடியும். அதை வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் லோன் வாங்கினாங்கன்னா 80 லட்ச ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது மட்டும் ஏன் சார் இவ்வளோ அதிகம் இருக்கு? என்னை பொறுத்தவரை இது அதிகமே இல்லை. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, ஒருத்தர் வந்து எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறாங்க அப்படின்னதுன்னா, இன்னைக்கு எஜுகேஷனுக்கு லோன் வாங்கினீங்கன்னா ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க. ஓகே, அந்த கோர்ஸ் வந்து இன்னைக்கு படித்தோம் அப்படின்னதுன்னா, அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜாபை விட ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ வாங்கி அந்த படிப்பை படிச்சா கூட அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வாங்கினக்கூடிய இஎம்ஐ வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபெச் பெட்டர் ரிட்டர்ன். அது வந்து நீங்க கல்விக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே இஎம்ஐ வந்து
சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து இந்த இந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன், இந்த கண்ட்ரி போயிருக்கேன்னு சொல்றாங்க, போறதுக்குலாம் லோன் டூர் எல்லாம் போட்டிருக்காங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா இப்ப நீங்க லோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து இது பண்ணல, உங்களுடைய பிளஷர் இருக்கு இல்லையா அதை தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீங்க சொல்றது கரெக்ட் சார். சினிமா ஹனிமூன் போறதுக்குலாம் லோன் வாங்குறாங்க சார். எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உடனே இங்க பக்கத்துல இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிடுறாங்க. நீங்க வந்து சொன்னீங்க நான் வந்து ஹவுசிங் லோன் போறோம், ஹவுசிங் லோன் போகும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் போறீங்கன்னு வச்சுக்கலேன், 20 வருஷம் ஹவுசிங் லோன் ஒரு 8.5% வச்சுக்கலாம். 20 வருஷம் லோன் ஹவுசிங் லோன் 8.5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு பே பண்ணுவீங்கன்னா 1 கோடி ரூபா பே பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னதுன்னா 50 லட்சம் ரூபா லோனுக்கு நான் 50 லட்சம் ரூபா பே பண்றேன், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு லோன் வாங்கினவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்ப அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்னத்துக்கு லோன் வாங்குறீங்க? அதிகம்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லோன் வாங்கக்கூடாது. பட் அதிகம்னு ஃபீல் பண்ணாலும் லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா ஆக்சுவலி அது அதிகம் இல்லை. ஏன்னு சொல்றேன், இப்ப நீங்க இந்த 50 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 50 லட்சம் ரூபாய நீங்க என்ன பண்றீங்க, 20 வருஷமா 240 மாசத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, பிச்சு ஒரு 40,000 42,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 240 மாசத்துக்கு பே பண்றீங்க. ஸோ 240 ஒரு 42,000 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 1 கோடி ரூபாய் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த 42,000 ரூபாய் பெரிய அமௌண்ட். 5 இயர்ஸ் கழிச்சு இதோட கம்பேர் பண்ணும்போது பெருசு இல்லை. 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்ல இந்த 40,000 பெரிய மணியா இல்லை. பட் யூ ஆர் பேயிங் த சேம் மணி ஃபார் த நெக்ஸ்ட் 40 இயர்ஸ். ஓகேங்களா? அதனால இது பெரிய அமௌண்ட் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், இதே 50 லட்சம் ரூபாய நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் ஒரு பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இந்த 50 லட்சம் ரூபாய் ரூல் 72 படி பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல 50 லட்சம் ரூபாங்கிறது என்ன ஆயிடும், 1 கோடி ரூபாய். அடுத்த 10 வருஷத்துல 1 கோடி ரூபாய் வந்து 2 கோடி ரூபாய். அதாவது பிக்சட் டெபாசிட்ல நீங்க வந்து இந்த லோன் வாங்காம அந்த 50 லட்சம் ரூபாயை கொண்டு போய் நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா ஈவன் பிக்சட் டெபாசிட்லயே வந்து உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்குது. அங்க என்ன பண்றீங்க, ஓவர் அ பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் தான் நீங்க 2x பே பண்றீங்க, இங்க உங்களுக்கு வந்து 4x கிடைக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய பார்வை அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதனால ஹவுசிங் லோன்ல நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது வந்து பயப்பட வேண்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அது அமௌண்ட்டை பார்க்க சொல்லவே நமக்கு அதிகமாக தோணுது இல்லையா சார்? ஒரு 50 லட்ச ரூபாய் கடன் வாங்குறோம், அதுக்கு 50 லட்ச ரூபாய் வட்டி கட்டுறோம். இல்லை இப்போ நம்ம ஒரு பர்சனல் லோன் போனோம்னு வச்சுக்கோங்க சார், ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம கடன் வாங்கினா அதுக்கு என்ன சார் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வருமா சார்? ஆனால் எதுக்கு பர்சனல் லோன்னா மட்டும் கம்மியாக இருக்கு, ஹோம் லோன் வர சொல்ல அது டபுள் ஆகுது. நீங்க வந்து என்ன பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் லோன் வந்து 20 வருஷத்துக்கே 8% கிடைக்குது. பர்சனல் லோன் யாருமே 13% குறைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, மினிமம் 13%. அப்ப என்ன ஆகுது அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து ஷார்ட் பீரியட்ல பாக்குறீங்க. ஸோ ஷார்ட் பீரியட்ல பாக்குறதுனால நீங்க என்ன சொல்றீங்க, சார் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் ஆகுது அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? இப்ப இதே மாதிரி அப்ப என்னாச்சு, இந்த வருஷம் நெக்ஸ்ட் 5 lakhs, அடுத்து 5 lakhs, அடுத்த 5 lakhs, இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா நீங்க பே பண்ணக்கூடிய இது வந்து பர்சனல் லோன்ல அதை விட ஜாஸ்தி. நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா அப்சல்யூட்டா பாக்குறோம். ஒரு லோன் எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளவு ரூபாய் நம்ம பே பண்றோம். அது வந்து எப்ப நம்ம ஒரி பண்ணணும்னா 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அடுத்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லயே ஏகப்பட்ட மணி பண்ணா பரவாயில்ல. நீங்க யூ ஆர் பேயிங் இன் 20 இயர்ஸ், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணும்போது இதுவே கிடையாது. இப்போ புதுசா கல்யாணம் ஆகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஹோம் லோன்ன்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஹோம் லோன் போட்டு நம்ம ஒரு பிளாட்டோ ஒரு வீடோ கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறது வந்து பெனிஃபிட்டா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி லோன் போட்டு வாங்குறது பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, இப்ப நியூலி வெட்டட் கப்பிள், லெட் அஸ் அஸ்யூம் 2 பேரும் இவங்க ஒரு 50,000 அவங்க ஒரு 50,000 சேர்க்கிறாங்க, சம்பாதிக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ மொத்தமா எவ்வளவு வருது, 1 லட்சம் ரூபாய் வருது. ஓகே, இப்பதான் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த 2 பேரும் இன்னைக்கு எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லையும் இதே இடத்துல அவங்க வேலை பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அது ரொம்ப ரொம்ப கம்மி.
கரெக்டா இல்லையா? கண்டிப்பா சில பேர் லோன் வாங்கிட்டோமேன்றதுக்காகவே ஒரு வேலையில இருக்கிற இல்ல அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் இன்னைக்கு டி நகர்ல இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வந்து என்னுடைய கம்பெனி வேற ஊர் வேற இடத்துக்கு மாத்தலாம், வேற சிட்டிக்கு மாத்தலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஆர் இங்கேயே வந்து நான் OMRல நான் வீடு வாங்கினேன், என்ன தூக்கி அம்பத்தூர்ல ஏதோ ஒரு கம்பெனி அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, இங்க விட அங்க கொஞ்சம் சீப்பா இருக்குன்னு அங்க போயிட்டாங்க அப்படின்னா நான் வந்து திருப்பி அங்க வந்து போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னதுன்னா, எடுத்த உடனே வேலைக்கு சேர்ந்த உடனே வீடு வாங்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ என்ன சொல்றேன், 2 பேருக்கும் 50,000 சம்பளம். அப்போ அந்த 1 லட்ச ரூபாயில 50,000 ரூபா மேக்சிமம் நீங்க வந்து இஎம்ஐக்கு எடுத்து வைக்கலாம். அப்படின்னா 50 லட்ச ரூபா லோனு, ஒரு 10 லட்ச ரூபா நம்ம முன்பணம் கொடுத்துருக்கோம்னா 60 லட்ச ரூபா பொறுமான வீட்டை மட்டும்தான் வேலைக்கு சேர்ந்த ஒன்னையும் நீங்க வாங்குறதா இருந்ததுன்னா வாங்கலாம். கரெக்டா? இப்ப 5 இயர்ஸ் டவுன் த லைன், 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல உங்களுக்கு வந்து அப்ப ஏன்னா பிகாஸ் இப்பதான் நீங்க யூ ஸ்டார்டட் அ கரியர். பட் 5-10 இயர்ஸ்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து இங்கேயோ இல்லை நாளைக்கு ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு அப்ராட் ட்ரிப்பு கிடைச்சதுன்னா உங்க மணி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? நிறைய இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆன போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பணம் எனக்கு இன்க்ரீஸ் ஆனதுன்னா என்னுடைய தேவைகள், என்னுடைய ஸ்டேட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இன்னைக்கு கல்யாணம் ஆனவுன்னு வாங்கின அந்த 50 லட்ச ரூபா வீடு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பிகாஸ் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதாவது என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு அது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நான் ஆசையா வாங்கின அந்த வீடு இப்ப எனக்கு இது பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு நான் அந்த வீட்டை விற்கணும், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வாடகைக்கு விடணும். வீட்டை விற்கிறது அப்படின்னதா இருந்ததுன்னா, நம்ம வந்து கல்யாணம் ஆகி முதல்ல அந்த வீடு வாங்கினோம், அது ரொம்ப ராசி, அதனாலதான் நமக்கெல்லாம் நிறைய ப்ரமோஷன் வந்தது, குழந்தை பிறந்தது இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். அதே சமயத்துல அதை விற்காம ஓகேங்க சென்டிமெண்ட் அதனால விற்காம நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு, அந்த 60 லட்ச ரூபா உள்ள வீட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல, 12,000 15,000 ரூபாய்க்கு மேல யாரும் வாடகை தர மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஃபெச்சிங் அ வெரி வெரி லோ ரிட்டர்ன். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருங்க. நீங்க வந்து என்னன்னா, எவ்வளவு இப்போ வீடு வாங்கினா இஎம்ஐக்கு என்ன பே பண்ணுவீங்களோ அதை வந்து வீடு வாங்கினதா நினைச்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பை த டைம் உங்களுக்கும் என்ன தெரியும், ஓகேப்பா சென்னையில் தான் இருக்கீங்கன்னா சென்னையில் இந்த ஏரியா நமக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, அல்லது இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டு எனக்கு 2 பெட்ரூமா 3 பெட்ரூமா என்ன மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும் கம்பேர்ட் டு இன்னைக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்துல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னதுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து 2 பேருக்கும் பிடிச்சமா ஒரு இடம் வாங்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உடனே வாங்கின உடனே ஜாபு மாறுறது, அல்லது நாளைக்கு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அது பக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கின ஆசாசியா வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுடுறாங்க. யோசிச்சு பாருங்க, வீடுங்கிறது எமோஷன். எல்லாருனாலையும் நிறைய வீடு வாங்க முடியாது. அப்ப எடுத்த உடனே ஏதோ ஒரு அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிச்சது இல்லாம ஏதோ எல்லாரும் வாங்கிட்டாங்க நம்மளும் ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு காம்ப்ரமைஸ்டு வீடு வாங்கினீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ என்னுடைய இது வந்து எப்போதுமே வீடு வாங்குறதா இருந்ததுன்னா ஒரு 10 வருஷமாவது டைம் கொடுங்க. அப்போ வந்து என்னன்னா பை த டைம் உங்களுக்கு சைஸபிள் அமௌண்ட்டும் கிடைச்சிரும். அப்போ வந்து வீடு பெரிய வீடாகவும் வாங்கலாம், பிடிச்ச மாதிரியும் வாங்கி. புதுசாக ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு 25 வயசு ஒரு 30 வயசு வச்சுக்கோங்க சார். இப்போ அவங்க ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணணும், ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்து வச்சா பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அது என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கு? இப்போ நமக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு? ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி, கோல்டு, சில்வர், அப்புறமா நமக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸு, அப்புறமா வந்து சிட்டு, இதெல்லாம் தான் காமனாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இன்னைக்கு 7% கொடுக்குது அல்லது 6% கொடுக்குது. அது வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தையே பீட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அந்த 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்ட்ரிக்ட்லி நோ. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷன், நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னு இருக்கும்போது இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி நோ. கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 1 இயர் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் ஆர் ஆல்சோ இம்ப்ரூவ்ட். ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் 10, 15, 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 9% அல்லது லோவஸ்ட் டபுள் டிஜிட் விச் இஸ் 10%. ஸோ பிட்வீன் 9 and 10% தான் ஹிஸ்டாரிக்காக கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் பெட்டர் தென் த இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து ஓரளவுக்கு பீட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக
கோல்டு வந்து சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் பாக்கெட்ஸ். சில இடத்துல பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நிறைய இடத்துல ரிட்டர்னே கொடுக்கல. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக், நிறைய நம்மளுடைய லக்கு, தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். அதோடு இல்லாமல் நினைச்ச போது அதை வந்து விற்க முடியாது. பாக்கி எவ்ரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு உடனே விற்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் உடனே இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா 2 days பணம் வந்துடும். ஸோ இது எல்லாமே உடனே வந்து நம்ம விற்க முடியும். வேற ரியல் எஸ்டேட் வந்து விற்கவே முடியாது. ஸோ அதனால ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்சோ நாட் ரூல். அது வந்து அவுட். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் கிரிப்டோ கரன்சி 31% வரையும் டேக்ஸு, இன்னும் கவர்மெண்ட்டே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. சிட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் கம்பெனி சிட்டுனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பிராண்டட் கம்பெனியில் போடுறத விட எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் இருக்காங்க அல்லது ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து லாஸ்ட் 10 வருஷமா 20 வருஷமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவலை நம்பி போடக்கூடிய மக்கள் தான் சிட்டில் ஜாஸ்தி. அவங்க வந்து யாருமே ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. பட் நாளைக்கு பிஸ்னஸ் வந்து அவங்க யார்ட்டையோ வாங்கினாங்க, யாரோ ஒருத்தர் கொடுக்கல, இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டோட நைட்டாக காலி பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட என்டையர் மணி வந்து அவுட். ஸோ சிட்டு வந்து வில் ஹேவ் வித் இது ப்ராபப்ளி சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும், பெருசாக ரிட்டர்ன் கிடைக்காது. இப்போ ஸ்டாக்ஸை பொறுத்தவரைங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் பார்க்குறோம். எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து லாஸ்ட் 5, 10, 15 years இருந்ததுன்னா ஆவரேஜாக 13-15% ஈஸியாக வந்திருக்கு. அண்ட் அகெயின் இந்தியன் மார்க்கெட் இஸ் ஆல்சோ ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால சான்சஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் 5,000 rupees தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா மியூச்சுவல் ஃபண்டு. உடனே இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலை, இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு. நீங்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஆள் என்னை வந்து கொஸ்டின் பண்ணணும்னா நீங்கள் யூ ப்ரூவ் மீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்த வரையும் அது வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 5,000 வந்து நம்ம 20 yearsக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? இப்போ நீங்கள் 5,000 rupees மந்த்லி போடுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் 20 வருஷத்துக்கு, ஸோ 20 × 60,000னா நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து 12 லட்சம் ரூபாய் ஓவர் பீரியட் ஆஃப் 20 years. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா அட் த ரேட் ஆஃப் 13% நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 57 லட்சம். 57 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 57. முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, இதே 20 வருஷம் ஹோம் லோன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் போட்டது 12 லட்சம், நான் அதுக்கு வந்து டபுள் இது பண்ணுறீங்க. இங்கே 12 லட்சம் போட்டீங்க, உங்களுக்கு 24 லட்சம் கிடைக்கல, 57 லட்சம் கிடைக்குது. விச் மீன்ஸ் 24 விட டபுள் த மடங்குனாலே 48. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 2.5 times வந்து அதில் வந்து அதிகமாகவே கிடைக்குது. நான் ஏன் அதை கேட்டிருந்தேன்னா, ஒருத்தர் 30 வயசுல ஒரு வீடு வாங்குறாருன்னா 50 வயசுல தான் அவருக்கு அந்த வீடே சொந்தமாகுது. அதே 20 வருஷத்துல நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்போ நமக்கு அந்த வீடு சொந்தமாக சொல்ல நம்ம கையில ஒரு 50 லட்சமோ ஒரு 60 லட்சமோ கையில இருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பாக. அதோடு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டும் அன்னைக்கு வந்து என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் அங்கே இருக்கலாம். ஸோ ஒரு 15-20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், இந்த ஜாப்ல தான் நம்ம இருக்க போறோம், இந்த ஊர்ல தான் இருக்க போறோம், இந்த ஏரியால தான் இருக்க போறோம். அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்ச இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி ரொம்ப ஆசையா கட்டி பயங்கரமா இன்டீரியர்லாம் அவ்வளவுலாம் இழைச்சிட்டு கடைசியில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெங்களூருக்கு வேலை கிடைச்சிரும் அல்லது யூஎஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் தான் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த ரெண்ட் கொடுக்கும்போது பயங்கரமா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வீடு வந்து சென்னையில 25,000 to 30,000 ரூபாய்க்கு மேல ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ல கிடைக்கிறது இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ் 30 வச்சுங்க. ஸோ 1 கோடி ரூபாய்க்கு 30ன்னா வருஷத்துக்கு வந்து 3.6 lakhs, which is means 3.6%. அந்த 3.5% சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே நமக்கு கிடைக்குது, 3 to 3.5%. அப்ப அது என்ன பெரிய இது. அண்ட் அகைன் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுல யாரெல்லாம் வீட்டை கொடுத்து வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்களோ அவங்க 2 விஷயத்த வந்து மனசுல நிறுத்திக்கணும். ஒன்று வந்து என்னன்னா 12 மாசத்துல 1 மாசம் மெயின்டெனன்ஸு, முனிசிபல் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்ட் செம் மெயின்டெனன்ஸ், இதுக்கு வந்து 1 மாசம் நீங்க தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 11 months. திஸ் இஸ் நம்பர் 1 டிஸ்அட்வான்டேஜ். அதாவது இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க வாங்கக்கூடிய ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்ட் வந்து தட் வில் பி கிளப்ட் டு யுவர் ஓவரால் இன்கம். நீங்க ஆல்ரெடி 30% டேக்ஸ் ஆப்ல இருந்தீங்கன்னா அந்த மணி வந்து பார்த்தோம்னா அந்த ரெண்ட் இருக்கு இல்லையா, தட் ஆல்சோ அட்ராக்ட் 30%. இப்ப யோசிச்சு பாருங்க, வீடு வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும், அதாவது வீட்டை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு பர்சன், யாரு வந்து வீட்டை வாடகைக்கு விடுவாங்க? ஒண்ணு நான்
ரெண்டு வீடு வச்சிருக்கேன், அப்போ ஒரு வீட்டில் நான் வசிக்கிறேன், இன்னொரு வீட்டில். அப்போ 2 வீடு வச்சிருக்கிறவங்க ஒரு 20%லேருந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. அது வந்து ஒன்று. இல்லை நான் வந்து 2 வீடுலாம் கிடையாதுங்க, ஒரு வீடு தான். அந்த ஒரு வீடே என்னால் அந்த வீட்டில் எனக்கு வசதி இல்லை, அதனால அதை வாடகை விட்டு இங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 20-30%ல இருப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய முன்னாடி சொன்னக்கூடிய 30,000ல் 20% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா 6,000 ரூபா போயிடும். எஃபெக்டிவாக என்ன கிடைக்குது? 24,000 தான் கிடைக்குது, விச் மீன்ஸ் ஒன்லி 2%. இதே இது வந்து உங்களுக்கு 30% டேக்ஸ்லாம் இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. நம்ம வாடகைக்கு வாங்கி விட்டோம்னா ஏகப்பட்ட பைசா வந்துடும் போல் இருக்கு அதுங்களா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் நான் வந்து கேஷா தானே வாங்குறேன், என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒன்லி இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். மேபி 2 years டவுன் த லைன்ல இங்க இருக்கக்கூடிய பிளாக் மணி எஸ்பெஷலி இதுல வந்து நிறைய கம்மியாயிடும். அப்போ வந்து ஒண்ணுமே நம்ம இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே சார், இந்த புதுசா வீடு வாங்குறவங்க நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு வீடு வாங்குவாங்க நம்புவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details sacas.ac.in. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.